இப்போ 3வது நாள் டயட் ஃபுட்ட வந்து நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ கிளிப் ஆட் பண்றேன். அத நீங்க முதல்ல பார்த்துட்டு வாங்க. அதுக்கப்புறமா நான் சொல்றேன். ஏன்னா 3வது நாள் நம்ம டயட்ல வந்து பயங்கரமான சேலஞ்சஸ் அவ்ளோ சம்பவங்கள் இருக்கு. நான் இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு வாங்க நான் சொல்றேன். மார்னிங் எந்திரிச்சு வந்த உடனே ஃப்ரிட்ஜில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நான் எல்லாமே ஒரு முறை பார்த்துருவேங்க. பார்த்துட்டதுக்கப்புறமா வந்து பொதுவாக வந்துட்டு ஒய்ஃப் வந்து இனிமே என்ன பண்ணுவாங்கன்னா, டீ குடிப்பாங்க. பட் அவங்கள டீயிலிருந்து முதல்ல வெளில கொண்டு வரணும். டயட்டில் அதுவும் இம்பார்ட்டன்ட் தான். அதனால வந்து ஆனால் சூடாக குடிக்கணுன்ற அந்த ஒரு மைண்ட் செட் இருக்கும்ல, அதை நம்ம எப்படி மாற்றுறதுன்னு கேட்டால், வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ஹனி வாட்டர் குடிக்கணும். கொஞ்சம் வார்மாக தண்ணி வந்து சூடு பண்ணிவிட்டு, அதில் வந்து தேன் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் ஒரிஜினல் தேனாக நம்ம வாங்கி வச்சுட்டோம் நல்லதுன்னு வச்சுங்களேன். அந்த தேனை நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி டீக்கு பதிலாக ஆல்டர்னேட்டிவாக நம்ம வந்து சூடாக குடிக்கணும். ஏன்னா நமக்கு வந்து சூடாக குடிச்சு பழக்கம் ஆயிடுச்சுல காலையில், அதனால். அதுக்கப்புறமா வந்து ப்ரோட்டீன் கண்டிப்பாக டெய்லி இருக்கணும். ப்ரோட்டீன் இல்லாமல் நம்ம வந்து டயட் எடுக்கவே கூடாது. முடி கொட்டிடும், இல்லைனா வந்து போதுமான எனர்ஜி கிடைக்காது, எலும்பும் தேஞ்சிருன்றலாம் சொல்லுவாங்க இல்லையா. அதனால் இது வந்து கொஞ்சோண்டு காப்ஸு, அதாவது சோறு இல்லை அரிசி அந்த மாதிரி எதுவும் எடுக்காமல் இருக்கிறதுக்காக சக்கரவள்ளி கிழங்குலேருந்து நம்ம வந்து கொஞ்சோண்டு காப்ஸ் எடுத்துக்கிறோம். ப்ரோட்டீன் அதுக்கப்புறம் காப்ஸு, அது போக தான் நம்ம வந்து கண்டிப்பாக ஒரு வெஜிடபிள்னால இந்த வெண்ணெய் பழம் சொல்லுவோம் இல்லையா, அவக்கடை, அதுவும் அதோட வந்து பூங்கார் அரிசியில் வந்துட்டு கொழுக்கட்டை, கொஞ்சம் நட்ஸ். ஆக்சுவலாக இந்த நட்ஸ் எடுக்கிறதுல வந்துட்டு இந்த சீட் எடுக்கிறது வந்துட்டு சீட் சைக்கிள் ஒன்று இருக்குது. லேடிஸ்க்கு வந்துட்டு பீரியட் ஆனதுலேருந்து ஃபஸ்ட்டு 14 டேஸ் எப்படி எடுக்கணும், செகண்ட் 14 டேஸ் எப்படி சொல்லிட்டு அந்த இது இருக்குது. நம்ம அதை ஃபாலோ பண்ணவே இல்லை. இது வந்து எனக்கு வந்து கஞ்சி வந்து தயிர் கஞ்சி தான் நான் குடிச்சேன்னு வச்சுங்களேன். அதோடு வந்து நம்ம வந்து நைட்டு வந்துட்டு அரிசி மாவு தோசை தான். நைட் நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக டின்னர் போயிட்டோம். இந்த தோசை கூட வந்து ஏற்கனவே இருந்த சாம்பார் தான். நம்ம டயட்டுக்காக இல்லை வந்து நம்ம வந்து வீடியோக்காகலாம் வந்து நம்ம இதெல்லாம் நிறையலாம் என்ன சொல்கிறது, நிறைய குவான்டிட்டி செஞ்சு காமிக்கணும் அப்படிலாம் என்ன இல்லை. நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம சாப்பிடணும். ஆனால் அதிலே கொஞ்சம் வந்து ஹெல்த்தியாகவும், அதிலே கொஞ்சம் டயட்டு இருக்கிற மாதிரியும், ஆனால் அதை சாப்பிட்டே நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்றது தான் இங்கே வந்து நம்மளோட முக்கியமான நோக்கம். அதனால் நான் வந்துட்டு என்ன இருக்கோ அதை தான் நான் அவங்ககிட்ட காமிக்கிறேன். ஏற்கனவே இருந்த சாம்பார், அதோடு நம்ம வந்து தோசை, அதே மாதிரி நைட் வந்து முட்டை தோசை. கிட்டத்தட்ட நைட்டு நிம்மி வந்து 3 தோசை எடுத்துக்கிட்டாங்க நைட்டு சாப்பிட்றதுக்கு. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. ஏன்னா அவங்க வந்துட்டு எந்த நிலைமையில வந்துட்டாங்கன்றத நான் சொல்கிறேன். அதுக்கப்புறமா என்ன சொல்கிறது, வெஜிடபிள்ஸ் வந்து நம்ம வந்து மார்னிங்கே நான் வந்து வெஜிடபிள்ஸ்லாம் ரெடி பண்ணி வச்சேன். பட் ஆனால் அவங்க வந்து மார்னிங் எடுக்கலை. நைட்டு தோசையில் வச்சு கொஞ்சம் ஏமாற்றி கொடுத்துட்டுன்னு வச்சிங்களேன். ஆமாங்க. இப்போ நீங்கள் பார்த்த வீடியோவில் நீங்கள் தெரியும் உங்களுக்கு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு நம்ம வந்து அந்த ஹனி வாட்டர்லேருந்து அதுக்கப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து நம்ம எடுத்ததை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக வந்து டின்னர் வந்து நம்ம வந்து தோசை, அரிசி மாவு தோசை எடுத்ததை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் லஞ்ச் வந்து வீடியோவில் இல்லை. ஏன்னா நேற்றுக்கு லஞ்ச், ஐ மீன் 3வது நாளில் வந்து நம்ம லஞ்ச் வந்து எடுக்கவே முடியல. என்ன பிரச்சனை அப்படின்னா, தொடர்ந்து 2 நாள் நம்ம வந்து டயட் ஃபாலோ பண்ணிவிட்டு 3வது நாள் வரத்துக்குள்ளே பிரெயின் வந்து என்ன சொல்கிறது, அக்செப்ட் பண்ணிக்கல. ஏதோ ஒன்று பண்ணுது. இல்லை இது வந்து எனக்கு பிடிக்கல, இந்த ஃபுட்டு பிடிக்கல அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு மென்டலி நமக்கு வரதும் இல்லை. இன்னொன்று பார்த்திங்கன்னா, பாடிக்கு வந்துட்டு எனர்ஜி இல்லை, போதுமான எனர்ஜி இல்லை. அப்படியே சோர்வாயிடுற மாதிரி. நிம்மி வந்து கம்ப்ளீட்டாக சோர்வாயிட்டாங்க. சோர்வாயிட்டு நேற்றுக்கு லஞ்சு எடுக்கவே இல்லை. அதுக்கு முன்னாடியே வந்து படுத்துட்டாங்க. படுத்துகிட்டே இருந்தாங்க. 2 லிட்டர் தண்ணியும் எடுக்கலை. ஈவினிங் மேலே தான், கிட்டத்தட்ட ஒரு 5 மணிக்கு 6 மணிக்கு மேலே தான் கொஞ்சமாக தண்ணி குடிக்கணும்னு நான் சொன்னதுனால, அதுக்கப்புறத்துலேருந்து கொஞ்சம் குடிச்சதுனால நேற்று ஒரு 1 லிட்டர் தண்ணி குடிச்சிருப்பாங்க. ஸோ டயட்டில் நேற்றுக்கு வாட்டர் லெவல் வந்து 1 லிட்டர் போயிருக்கும். அதுக்கப்புறம் லஞ்ச் கிடையாது, பிரேக்ஃபாஸ்ட்டும் டின்னர் தான் இருந்தது. அதுவும் டின்னர் வந்து நம்ம தோசை எடுத்துக்கிட்டோம். ஸோ ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, எப்போவுமே நம்ம டயட்டு வந்து ஃபஸ்ட்டு டேலேருந்து பயங்கரமாக ஸ்ட்ரிக்டாக பிடிக்கணும் நமக்கு பண்ணவே கூடாதுங்க. 3வது நாளைக்கே நமக்கு இந்த நிலைமை ஏற்பட்டு பார்த்தீங்களா, பாடி வந்து ஒத்துக்க மாட்டேங்குது, எனர்ஜியும் ரொம்ப லோவாகிடுது. அதே மாதிரி முன்னாடி அந்த ஃபஸ்ட்டு 2 டேஸ் வந்து நம்ம ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவே இல்லை. ஏன்னா ஃபஸ்ட் நாள் நம்ம ஹோட்டல் போயிட்டு நல்லா சாப்பிட்டோம். 2வது நாள் வீட்டுக்கு கெஸ்ட் வந்தான்னு சொல்லிட்டு அன்றைக்கும் சிக்கன் கிரேவி, சிக்கன் 65 சாப்பிட்டோம். ஆனால் என்ன பண்ணோம்னா, குவான்டிட்டி நம்ம கம்மியாக வச்சு சாப்பிட்டோம். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் ஃபுட்டு கொஞ்சம் சேஞ்ச் பண்ணோம் இல்லையா, அதுவும் நம்ம டயட்டில் 2 விஷயம் நம்ம பண்ணியிருந்தோம். மற்றபடி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக டயட் ஃபாலோ பண்ணல. ஆனால் இந்த 2 விஷயத்துக்கே பாடி வந்து அக்செப்ட் பண்ணுறதுக்கு வந்து யோசிக்குது. குவான்டிட்டி குறைக்கிறதும், ஃபுட்டு வந்து ரெகுலராக நம்ம சோறு குழம்பு சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஃபுட்டை மாற்றி வேறு விஷயங்கள் நம்ம சாப்பிடும்போது அது வந்து கொஞ்சம் புதுசாக தெரியுதுன்றதுனால தான் நான் சொல்கிறேன், டயட் வந்து நமக்கு வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் நம்ம கொண்டு போகணும். ஃபஸ்ட்டு ஒரு 1 வீக் ஸ்ட்ரகிள் ஆகும். ஆனால் நம்ம வந்து விட்டுக்கூடாது. வேணால் அடிக்கடி நம்ம வந்து ஃபுட்டை மாற்றிக்கலாம். கொஞ்சம் நம்ம எடுத்துக்கலாம்னு வச்சுக்கலாம் ரெகுலராக. ஐ மீன் நம்ம கொஞ்சம் மென்டலியாவோ இல்லை ரொம்ப பசியாக இருந்தால் கொஞ்சம் ஃபுட் எடுத்துக்கலாம். பட் குவான்டிட்டி கம்மியாக எடுக்கணும். அதோட வெஜிடபிள் கண்டிப்பாக எடுத்துக்கணும். எதனா ஒரு ஃப்ரூட் எடுத்துக்கணும். இதை நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணியே ஆகணும். இதோட நான் என்ன சொல்ல வரேன்னா, இன்னும் நம்ம வந்து வாக்கிங் ஆட் பண்ணல, யோகா ஆட் பண்ணல, வாட்டர் லெவல் கண்டிப்பாக குடிக்கணும்னு ஆட் பண்ணல. இதெல்லாம் நம்ம பண்ணவே இல்லை. ஏன் இன்னும் வாக்கிங், எக்ஸசைஸு, யோகாலாம் ஆட் பண்ணலன்னு சொன்னால், இதுக்கே நமக்கு வந்து போதுமான எனர்ஜி இல்லை. ஃபஸ்ட்டு கொஞ்சம் நமக்கு வந்து எனர்ஜி லாஸ் ஆகிட்டு தான் எனர்ஜி கிடைக்கும். அதனால் எனர்ஜி இல்லாதப்போ நம்ம அதையும் போட்டு ஸ்ட்ரெஸ் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணோம்னா பாடி வந்து கண்டிப்பாக நம்ம ஒத்துக்காது.
முடியாது. ரொம்ப நம்ம வந்து லோவாயிட்டு, எனர்ஜி கம்மியாயிட்டு நம்ம வந்து டயட்டே விட்டுருவோம். வேண்டாம் எனக்கு இதுன்னு சொல்றதுக்கு. அதனால ஃபர்ஸ்ட்டு ஃபுட்டில கொஞ்சம் கொஞ்சமா மாறணும். ஒரு 3, 4 டேஸ் வரைக்கும் ஸ்ட்ரகிள் இருக்கும். அதுக்கப்புறமா தான் நம்ம ஒண்ணு ஒண்ணா ஆட் பண்ணணும். ஸோ நான் உங்களுக்கு இதுவரைக்கும் 3 நாள் காமிச்சிருக்கேன். அடுத்தடுத்து வரப்போற நாட்கள்ல நம்ம எதெல்லாம் ஆட் பண்றோம், எப்படி நம்ம வந்து டயட் இருக்குன்றதே தெரியாம நம்ம பாடியை ஏமாத்திட்டு நம்ம வந்து டயட் இருக்குன்றத நான் கண்டிப்பா காமிக்கிறேன். ஸோ இது இப்படி நம்ம கொண்டு போனோம்னா தான் வெயிட் லாஸ் ஆகும். பட் அதே சமயத்துல ஹெல்தியாவும் இருப்பேங்க. ரொம்ப முக்கியம் என்னன்னா, பட்னியா இருந்து கூட நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்ணலாம். அப்படி இல்ல. ஹெல்தியா இருக்கணும். உள்ள இருக்கிற ஒரு பார்ட்ஸுமே வந்து ரொம்ப ஆரோக்கியமா இருக்கணும். எதுவுமே வீக் ஆகக்கூடாது. நம்ம போதுமான எனர்ஜி இருக்கணும். அந்த மாதிரி டயட் தான் நம்ம ஃபாலோ பண்றோம். ஸோ நம்ம சேனலோட நீங்க தொடர்ந்து இருங்க. உங்களுக்கு நிறைய டிப்ஸ் கிடைக்கும். முடிஞ்சா நீங்க இத ஃபாலோ பண்ணுங்க. தேங்க் யூ.